இந்த ரெசிபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், லஞ்சுக்கும் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். பச்சை பட்டாணி நைட்டு ஊற வச்சு காலையில் இதை அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு வானொலியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு சேர்த்து சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு நல்லா தட்டி போட்டு நல்லா வதக்கிட்டேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தட்டி வச்சுக்கோங்க, அரைச்சி வச்சிடாதீங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான உப்பு சேர்த்து இதை வதக்கிடலாம். இதுக்கு நீங்கள் சாம்பார் பொடி வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் குழம்பு பொடி, இல்லை வெறும் மிளகாய்த்தூள் எது வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதிகம் காரம் இதில் சேர்க்கக்கூடாது. அதை கிண்டிட்டு இந்த அவிச்ச பச்சை பட்டாணியை சேர்த்து நல்லா கிளறி எடுத்துருங்க. அவ்வளோதான். ஒரு பவுல் பட்டாணி மசாலாவும் க்ரீன் டீ இல்லைனா பிளாக் டீ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். தயிர் சாதத்துக்கூடையோ லெமன் சாதத்துக்கூடையோ ஒரு பெஸ்ட்டு ப்ரோட்டீன் காம்போ இது. லஞ்ச் பாக்ஸாகவும் குழந்தைகளுக்கு ரெடி செய்து கொடுக்கலாம்.